ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் உருளைக்கிழங்கு சப்ஜி தான். இப்போ கடாய் வச்சாச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தோன்னே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம குடமிளகாயெலாம் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் நீட்டு வாக்கில் ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க குடமிளகாயை. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து நல்லாவே கிளறி விடுங்க. இப்போது காய்கறி எல்லாம் வேகிறதுக்காக தேவையான தண்ணீர் சேர்த்துங்க. இது உங்கள் தேவைக்கேற்ப தான். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி பாதி வேக்காடாக தான் இருக்கணும். இல்லை பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ தூள் வகைகள் பார்க்கலாம். 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், பியூர் மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். அப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்குங்க. நீங்கள் தூளாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா தூள் வகையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உருளைக்கிழங்கையும் ரோஸ் பெட்டல்ஸையும் ஃபேஸ்க்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு ஃப்ளேவரில் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளியை நல்லா விழுதாச்சு. அதையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா இப்போது கிளறி விடுங்க. இப்போ நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துட்டுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தை சர்வ் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ், குடமிளகாய் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.